ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா வேலூர் கோட்டையில் இருக்கோங்க. ரொம்ப நாளா வேலூர் கோட்டைய vlog பண்ணணும்னு ஆசை. பட் இன்னைக்கு தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வேலூருக்கு டெடிகேட்டடா நம்ம வந்திருக்கோம். இந்த டைம் ஸ்ரீபுரம் வள்ளிமலை முருகன் டெம்பிள், வேலூர் கோட்டை எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம சூப்பரா வேலூர் கோட்டையை தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வேலூர் கோட்டையை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, இப்ப நாம வேலூர் மாநகராட்சியோட ஐகானிக் வேலூர் கோட்டை முன்னாடி தாங்க நின்னுட்டு இருக்கோம். கோட்டைக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோவில் இருக்கு. செம்ம சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. கோவில் தவிர பாத்தீங்கன்னா நிறைய கோட்டை கொத்தளங்கள், அதுக்கப்புறம் மியூசியம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம வேலூர் கோட்டைக்குள்ள பார்க்க வேண்டிய இடங்கள். சோ நாம ஒவ்வொன்னா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ இது வேலூர் கோட்டைக்கு முன்னாடி இருக்கிற பெரிய அகழிங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான முதலைகள் நம்ம வேலூர் கோட்டையை பாதுகாத்துட்டு இருந்திருக்கு. வேலூர் கோட்டை ஆக்டிவா இருந்த காலங்கள்ல, நம்ம ராஜாக்கள் எல்லாம் ஆண்ட காலங்கள்ல இந்த பகுதியில முக்கியமான ஒரு அரணாவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க வேலூர் கோட்டை. அப்படிப்பட்ட வேலூர் கோட்டை இப்போ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியானால மெயின்டைன் பண்ணப்பட்டு இருக்குங்க, ஒரு கல்ச்சுரல் அண்ட் ஹெரிடேஜ் சைட்டா. சோ ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியை தான் நாம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க மக்களே வேலூர் கோட்டையோட அகழி. இப்பவுமே வேலூர் கோட்டை அகழியில தண்ணி நிரம்பி இருக்குங்க. பாக்குறதுக்கே செம்ம மெஜஸ்டிக்கா இருக்கு. ஆக்டிவா இருந்த காலங்கள்ல எப்படி இருந்திருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. சோ வாங்க மக்களே, நம்ம செம்ம சூப்பரா போய் வேலூர் கோட்டைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கோட்டைக்கு முன்னாடி கோட்டை அகழியோட சேர்த்து ஒரு பார்க் மேனேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. சோ இதுக்கு ஓபனிங் டைம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் 3:30 இருந்து 7 மணி வரைக்கும். சோ ஆல்ரெடி நாம ஈவினிங் டைம் தான் இருக்கோம், அதனால ஓபன் பண்ணிருக்காங்க. சோ வாங்க லைட்டா ஒரு ரவுண்ட் போயிட்டு நாம மறுபடியும் கோட்டைக்குள்ள போய் சுத்தி பார்க்கலாம். சோ இங்க ஒரு ஹிஸ்டரி வச்சிருக்காங்க. The fort is protected by a deep and wide moat with water originally fed from nearby Suryagunta tank through subterranean drains. The circumference of the moat is 2.65 kilometers. Moat na Agalinga is surrounded by stone masonry wall. The width of the moat varies from place to place. The minimum width of the moat is 60 meter and the maximum is 120 meter. The excess water is drained இன் பாலார் ரிவர். சோ பாத்தீங்கல்ல, ஒரு குளத்துல இருந்து தண்ணி கொண்டு குளம் இந்த அகழி நிறைஞ்சிருச்சுன்னா அந்த அகழியில இருந்து நிரம்பின தண்ணியை பக்கத்துல இருக்கிற பாலாறுல திருப்பி விடுற அளவுக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் அந்த காலத்திலேயே நம்ம வேலூர் கோட்டைய சுத்தி எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு. வேற லெவல் ஆர்கிடெக்சருங்க. யாரு சொன்னா நம்ம இந்தியால இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர் ரீசெண்டா தான் வந்துச்சுன்னு காலங்காலம் தொட்டு செம்ம சூப்பரா பின்பற்றிட்டு வந்திருக்காங்க. மக்களே, கோட்டையை சுத்தி இருக்கிற அகழியே இவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சுடா. கோட்டைக்குள்ள இன்னும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்னு பாருங்க. இந்த கோட்டை கட்டின டைம்ல நம்ம வெள்ளூர் கோட்டை தான் பிரம்மாண்டமான கோட்டையா இருந்திருக்குங்க இந்த ரீஜன்ல. ஸோ இது வெளியே இருக்கிற பார்க்கு 7 மணி வரைக்கும் ஓபன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் போய் உள்ள இருக்கிற கோவில், கோட்டை கொத்தளங்கள் இதெல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நம்ம வெள்ளூர் கோட்டை தான் இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரிங்க. ஸோ மேரேஜ் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே தான் எடுக்கிறாங்க. ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங் எல்லாமே. சரி வாங்க உள்ள போவோம். மக்களே, இப்ப நாம கோட்டைக்கு வெளியே இருக்கிற அகழியிலிருந்து உள்ள போயிட்டு இருக்கோங்க. வெளியவே பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஆஃப் த கன்சர்வேஷன் அசிஸ்டன்ட், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஒரு ஆபீஸ் இருக்கு. நம்ம பழைய காலத்து கோட்டைகள், அதுக்கப்புறம் ஹெரிடேஜ் சின்னங்களை எல்லாம் பராமரிக்கிறாங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஆபீஸ் இந்த மாதிரி பெரிய கல்ச்சுரல் ஹெரிடேஜ் சைட்ல எல்லாம் வச்சிருக்காங்க. சோ நம்ம கோட்டையோட ஓபனிங் டைம் பாத்தீங்கன்னா காலையில 6 மணிங்க, நைட்டு 8 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சோ இன்கேஸ் நீங்க வேலூர் வேலூர் கோட்டைய சுத்தி பார்க்கணும்னா இந்த டைமிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியே இருக்கிற பார்க் எல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் ஓபன் பண்ணுவாங்க. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேவா?
ஒரு 6 மணி மேல போல உங்களுக்கு லைட்டிங்ஸ் எல்லாம் கூட போட்டுருவாங்களா, அதனால கோட்டையை சுத்தியுமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ நீங்க ஒரு 5:30 அந்த மாதிரி வந்தீங்கன்னா டே லைட்லயும் வந்து கோட்டையை லைட்டா சுத்தி பார்த்துட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு நம்ம ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா அகலிய சுத்தி இருக்கிற லைட்டிங்ஸ் தண்ணில ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு செம்ம பியூட்டிஃபுல்லா தெரியும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நமக்கு அவ்வளவா டைம் இல்ல, அதனால நம்ம 6 o'clock எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். இன்கேஸ் உங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சுன்னா ஈவினிங் நடக்கிற லைட்டிங்ஸையும் பார்த்துட்டு போங்க மக்களே. சோ நம்ம உள்ள வரைக்குமே வந்து ஷேர் ஆட்டோஸ்ல எல்லாம் வந்தீங்கன்னா உள்ள வரைக்குமே கொண்டு வந்து டிராப் பண்றாங்க. சோ கோட்டை மதில் சுவருக்குள்ள வந்துட்டே பாத்தீங்கன்னா மியூசியம்க்கு எந்த வழியில போகணும், ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு எந்த வழியில போகணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. உள்ளேயே வந்து கேன்டீன்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க. சோ உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஃபுட்டுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. சூப்பரா வந்தீங்கன்னா நல்லா சுத்தி பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா ஃபுல்லா வந்து அவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள ஒரு சின்ன ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குங்க. கோட்டைக்குள்ள ஃபுல்லா கிரீனிஷா அங்கங்க வந்து பெரிய பெரிய மரங்கள், அதுக்கு பக்கத்துல பழைய காலத்து விண்டேஜ் பில்டிங்ஸ் பாக்குறதுக்கே வந்து நாம அப்படியே அந்த காலத்துக்கு டிராவல் பண்ண மாதிரி இருக்குங்க. நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி டிராவல் பண்ண மாதிரி இருக்கு. பழைய காலத்து பில்டிங்ஸ் எல்லாம் இன்னுமே வந்து இன்டாக்டா வச்சிருக்காங்க. நம்ம லைம் ஸ்டோன்ல கட்டியிருப்பாங்கல்ல, சோ அதோட கலரே வந்து அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு லைட் கோல்டன் ஹியூல செம்ம சூப்பரா இருக்குங்க. சோ வேற லெவல்ல இருக்கு உள்ளுக்குள்ள வைப்ஸ். நம்ம உள்ள வந்தாச்சு. உள்ள வந்தோடனே இந்த மெயின் அட்ராக்ஷன் வந்து நம்ம ஜலகண்டேஸ்வரர் கோவில் தான். கோட்டை எந்த அளவுக்கு புராதனமானதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஜலகண்டேஸ்வரர் கோவிலும் புராதனமானதுங்க. கோட்டையை வந்து ஃபர்ஸ்ட் விஜயநகர மன்னர்கள் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்த பீஜப்பூர் சுல்தான்ஸ், அதுக்கப்புறம் மராட்டியர்கள், ஆர்காட் நவாப்ஸ், பிரிட்டானியர்கள் அதாவது இங்கிலீஷ் படைகள் எல்லாம் ஆண்டிருக்காங்க இந்த கோட்டையை. மக்களே நம்ம வேலூர் கோட்டைக்குள்ள இருக்கிற முக்கியமான லேண்ட்மார்க்கான ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. சோ ஈவினிங் டைம் வந்து பூஜைக்கு ஓபன் பண்ணிட்டாங்க கோவிலு. சோ இன்னைக்கு வந்து நாம அதிர்ஷ்டவசமா கரெக்டா பிரதோஷ தினத்தன்னைக்கு வந்திருக்கோம். அதனால நிறைய சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கோம். நிறைய உங்களுக்கு வில்வ இலைகள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் பூஜைக்கு தேவையான பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. சோ செம்ம வைபா இருக்கு. சோ உள்ளுக்குள்ள பாருங்களா, நம்ம என்ட்ரன்ஸ்ல இருக்கிற ராஜகோபுரம் எவ்வளவு கம்பீரமா எவ்வளவு கலை நுணுக்கங்களோட அமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு பாக்குறதுக்கே சும்மா அப்படியே பிரம்மாண்டமா இருக்குங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சோ என்னதான் வந்து நம்ம திராவிடியன் ஆர்கிடெக்சர் வந்து காமனா இருந்தாலும் ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து கொஞ்சம் நம்ம கலைநுட்பங்கள் வந்து கொஞ்சம் வேறுபடும். விஜயநகர மன்னர்களோட திராவிடியன் ஆர்கிடெக்சர் வந்து நிறைய கலைநுட்பங்களை கொண்டதுங்க. உங்களுக்கு டிசைன்ஸ் பார்த்தாவே தெரியும், நிறைய டிசைன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு நிலைகள்லயுமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு கண்ணு எடுக்கவே தோணாது, அந்த அளவுக்கு வந்து கல்லிலே கலைவண்ணம் கண்டு இருப்பாங்க. சோ இதுவும் வந்து நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு கீழே தான் வருது. ஓகேவா? சோ இங்க வந்து ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள் பத்தி ஒரு சின்ன ஹிஸ்டரி போட்டிருக்காங்க. வேலூர் கோட்டையில் அமைந்துள்ள சிவன் கோவில். ஃபர்ஸ்ட் வந்து ஜ்வரகண்டேஸ்வரர் அப்படின்னு இந்த கோவிலை அழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஜலகண்டேஸ்வரர் அப்படின்னு ஆயிட்டு இருக்குங்க. இந்த கோட்டையை ஆண்ட விஜயநகர பேரரசோட சிற்றரசர் இருப்பாருல்ல, சின்ன பொம்மு நாயக்கர் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கோவிலுக்கு நம்ம பேரரசு கிட்ட இருந்து நிறைய மானியங்களா கிராமங்கள் சுத்தி இருக்கிற கிராமங்களை எல்லாம் வாங்கி தந்திருக்காரு. ஓகேவா? இந்த கோவில் மெயின்டைன் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் கோவிலோட அடுத்தடுத்து இருக்கிற மதில் சுவர்கள், அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற மண்டபங்கள் இதெல்லாம் வந்து பொம்மி ரெட்டி, திம்மி ரெட்டி இந்த மாதிரி பரம்பரையா வருவாங்கல்ல அடுத்தடுத்த தலைமுறையில. சோ அவங்க எல்லாம் வந்து நிறைய அடிஷன்ஸ் செஞ்சிருக்காங்க. சோ இந்த போர்ட்ல பாத்தீங்கன்னா கோவில் எத்தனை மணிக்கு நட திறப்பாங்க, எத்தனை மணிக்கு அபிஷேகம், கோபூஜை, உச்சிக்கால பூஜை, கோவில் நடை சாத்துறது எல்லாமே போட்டிருக்காங்க. சோ அந்த பர்டிகுலர் இதை வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு வரணும்னா டைம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சோ இது வந்து என்ட்ரன்ஸ் கோபுரம்ல இருக்கிற நம்ம கோவில் கதவுகளுக்கு முன்னாடி இருக்கிற டிசைன்ஸுங்க. இப்படி இருக்கு பாத்தீங்களா, நம்ம கோட்டை கோவிலோட கதவுகளே வந்து செம்ம பிரம்மாண்டமா இருக்கு. கோட்டை மதில் சுவரோட கதவுகள் மாதிரியே வந்து கோவிலோட கதவுகளும் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குங்க.
சோ உள்ளுக்குள்ள போனோடனே அதுக்கு அடுத்து இருக்கிற நம்ம ராஜகோபுரத்துக்கு அடுத்து இருக்கிற பிரகாரத்தோட கோபுரமும் வந்து எவ்வளவு அழகா காட்சி அளிக்குது பாருங்க. உள்ளுக்குள்ள தூண்கள்ல அங்கங்க வந்து சிற்பங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் வந்து மாஸ்டர் பீஸுங்க. நீங்க கலைநுட்பங்கள் பாக்குறதுக்காகவே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours மேல ஆகும். நம்ம ஜலகண்டேஸ்வரர் கோவிலோட கலைநுட்பங்களை ஃபுல்லா மைன்யூட்டா பார்த்து ரசிக்கிறதுக்கு நான் உங்களுக்காக வந்து குயிக்கா எங்கெங்கெல்லாம் வந்து மாஸ்டர் பீசஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து குயிக்கா உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ உள்ள வந்துன்னே பாத்தீங்கன்னா உள் பிரகாரத்துல ஒரு மண்டபம் இருக்குங்க. அதுல இருக்கிற தூண்கள் இருக்கிற வேலைப்பாடுகள் இருக்கு. க்ளோஸ் அப்ல போய் காமிக்கிறேன், வாங்க பார்த்து செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம அந்த காலத்துல கட்டின மண்டபங்கள்ல எத்தனை வேலைப்பாடுகள் பண்ணிருக்காங்க அப்படின்னு பிரமிச்சு போயிடுவீங்க. உள்ளுக்குள்ள அழகா குளம் எல்லாம் இருக்குங்க, வாங்க பார்க்கலாம். மக்களே, இந்த மண்டபத்தோட கலைநுட்பத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்களா? எப்படி இருக்கு பாத்தீங்களா? நடுநாயகமா ஒரு என்ன சொல்றது, ஒரு மேடை மாதிரி அமைச்சிருக்காங்க. அது சுத்தியுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. கீழே வந்து ஒரு ஆமை மாதிரி இருக்குங்க. ஆமைக்கு மேல அந்த ஒரு மேடை அமைச்சிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. மேபி இங்கதான் வந்து உற்சவங்கள் எல்லாம், சுவாமிகளோட உற்சவங்கள் எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் அந்த காலங்கள்ல. நமக்கு சரியா இதோட ஹிஸ்டரி வந்து தெரியல. பட் நம்ம கலைநுட்பங்கள் எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குங்க. சோ ஒரு நியூஸ் என்னன்னா, இந்த கோவில் கட்டினதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி நிறைய மகான்கள் வந்து விஜயநகரத்தோட அந்த காலத்து பேரரசரான சதாசிவ தேவ மகராயர் வந்து மதில் சுவர், ராஜகோபுரம், கல்யாண மண்டபம், இந்த மாதிரி நிறைய விரிவாக்க பணிகளை கோவில்ல செஞ்சிருக்காங்க.
நம்ம சின்ன பொம்மை நாயக்கர் இருக்காருல்ல, இந்த பகுதிய நம்ம நாயக்கரோட சிற்றரசரா ஆண்டவரு. சோ அவரு வந்து மேற்பார்வை பண்ணி இத பண்ணியிருக்காராம். நம்ம பேரரசரான சதாசிவ தேவ மகராயர் சொல்லி. சோ பாருங்க, ஒவ்வொரு காலங்கள்லயும் எவ்வளவு கலைநுட்பங்களை வந்து கோவிலுக்கு சேர்த்திருக்காங்க அப்படின்னு. நம்ம க்ளோஸ் அப்ல போய் மைன்யூட்டா நம்ம தூண்கள்ல இருக்கிற சிலைகளை எல்லாம் பார்த்தா அப்படியே தத்ரூபமா இன்னைக்கும் வந்து அப்படியே உயிரோட்டமா இருக்குங்க. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன வென்டிலேஷன் இருக்கு. அங்கிருந்து நம்ம வெளியே பாக்குறதுக்கு உள்புற பிரகாரத்தோட அந்த நடைமேடை இருக்கும் இல்லையா, அதுல இருக்கிற தூண்களோட அழகு அப்பா எவ்வளவு சிமெட்ரிக்கா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கட்டியிருக்காங்க பாருங்க மக்களே, வேற லெவல். மக்களே, நம்மளோட ஜலகண்டேஸ்வரர் டெம்பிளோட ஆர்கிடெக்சர் பாத்தீங்களா? அப்பா சாமி, பிரம்மாண்டங்க. நம்ம தமிழ்நாட்டுல தான் இந்த மாதிரி அரிய வகை பொக்கிஷங்களை எல்லாம் வந்து பார்க்க முடியுங்க. ஒவ்வொரு கோவிலும் ஒரு மாதிரி ஒரு யுனிக் படைப்புங்க. எல்லாமே ஒரிஜினல் தான், ஒரிஜினல் பீஸ் தான். எப்பா சாமி, என்னமா கட்டியிருக்காங்க. நம்ம வெளி பிரகாரத்துல தாங்க இருக்கோம். இன்னும் உள்ள 2-3 பிரகாரம் இருக்கு. அதெல்லாம் இன்னும் எவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா திராவிடியன் ஆர்கிடெக்சர் இருக்கு, விஜயநகரத்து மன்னர்களோட திராவிடியன் ஆர்கிடெக்சர் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்கும். தமிழ்நாட்டோட திராவிடியன் கட்டடக்கலைக்கும் நம்ம விஜயநகரத்து கட்டடக்கலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்காது. மைன்யூட் டிஃப்ரென்சஸ் இருக்கும். கோபுரங்கள், கட்டடக்கலைகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் விஜயநகரத்து ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிஸ்கியூல், மைன்யூட் அந்த சிற்பக்கலைகளோட ஒரு டீட்டெயில்டுக்கு போயிருப்பாங்க. அதனால தான் இந்த தூண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பான வேலைப்பாடுகளாக இருக்குங்க. ஐயோ, வேற லெவல். வாங்க இன்னும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, நம்ம வெளிப்பிரகாரத்துல ராஜகோபுர நுழைவாயில் இருந்து இப்ப உள்பிரகாரத்துல வந்துட்டு இங்க இருக்கிற கோபுர நுழைவாயிலும் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற கலைநுட்பங்களையும் பாருங்களா, அப்பா வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம உள்ள இருந்து மெயின் பிரகாரத்துல பாக்குற விநாயகர் சந்நிதியை தான் பாத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எந்த கோயிலையும் விநாயகர் தானே வரவேற்பாரு. வாங்க போவோம். மக்களே, நம்ம வேலூர்
ஃபோர்ட்டுக்குள்ள ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள்ல நம்ம மத்திய பிரதேஷ்ல இருந்து ஒரு நண்பரை மீட் பண்ணோங்க. ராம் சௌஹான். राम चौहान एमसी எம்பியில இருந்துங்க. எம்பி கிதர் சார்? ग्वालियर फूड्स. ஸோ குவாலியர்ல இருந்து வந்திருக்காருங்க. லாரி हाँ लारी लारी लारी. ஸோ லாரி ஓட்டுற பிரதருங்க. எவ்வளவு தூரத்துல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஸோ சூப்பர் பையா. ब्रदरी बेस्ट. தேங்க்யூ தேங்க்யூ. மக்களே நம்ம மெயின் பிரகாரத்துக்கு வந்தாச்சுங்க. நம்ம மூலஸ்தானம் இருக்கிற இடத்துக்கு. சோ இங்கேயும் வந்து ஒரு போர்டு வச்சிருக்காங்க. எந்த டைமுக்கு வந்து நட திறப்பாங்க, என்னென்ன அபிஷேகங்கள் எல்லாம் நடக்கும், எப்போ வந்து நட சாத்துவாங்க. சோ இந்த டைமிங்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. சோ இன்கேஸ் நீங்க ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள் வந்து சுவாமியை தரிசிக்கணும்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நாம கடந்து வந்த உள்புறம் இருக்கிற கோபுரத்தோட அழகை பார்த்துட்டு நாம கோவில சுத்தி பார்க்க போறோம். உள்ள வந்து பிரசாத கவுண்டர்ஸ், அர்ச்சனை கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்கு. சோ நீங்க சூப்பரா பூஜை அபிஷேகம் எல்லாம் பண்ணணும்னா அர்ச்சனை டிக்கெட், அபிஷேக டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு சுவாமியை தரிசிக்கலாம். சோ நான் சொன்னேன்ல, கரெக்டா வந்து ஒரு பிரதோஷத்தன்னைக்கு நாம கோவிலுக்கு வந்திருக்கோங்க. அதனால நந்தி பகவானுக்கு ஃபுல்லா அபிஷேகம் செய்வாங்கல்ல, அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பாக்குறதுக்கு டைம் இல்ல, பட் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெளிய இருக்கிற நம்ம கொடிக்கம்பத்தோட அழகு பாருங்களா, செம்ம சூப்பரா இருக்குல்ல. நம்ம உள்ள வந்து உள்பிரகாரத்துல சுவாமிய வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால உங்களுக்கு உள்ள காமிக்க முடியாது மெயின் சந்நிதி எல்லாம். அதனால வெளியே இருக்கிற நம்ம கோவிலோட மதில் சுவர்கள், கோபுரங்கள், மண்டபத்தோட கலைநுட்பங்களை உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சா நான் காட்டினதுல ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். வெள்ளூர் கோட்டைக்குள்ள ஒரு அற்புதம்னா அது ஜலகண்டேஸ்வரர் கோவிலுங்க. சூப்பரா உள்ளுக்குள்ள அழகா ஒரு தெப்பக்குளம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. சோ நம்ம ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு மக்களே. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா திப்பு மஹால் இருக்கு, அதுக்கப்புறம் சென்ட் ஜான்ஸ் சர்ச் இருக்கு, நிறைய மியூசியம்ஸ் இருக்கு. நிறைய ஒரு 2-3 மியூசியம்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே நாம போய் ஒன் பை ஒன்னா சுத்தி பார்க்கலாம். வாங்க மக்களே, வெள்ளூர் கோட்டையை சூப்பரா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
மக்களே, நம்ம வேலூர் கோட்டைக்குள்ள இருக்கிற மாஸ்க், மியூசியம்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோங்க. வேலூர் கோட்டைக்குள்ள நடுவுல ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு. இங்க வந்து நிறைய போலீஸ் ட்ரைனிங் யூனிட்ஸ் இருக்குங்க. சோ அவங்களோட பிராக்டிசஸ் எல்லாமே வந்து இந்த கிரவுண்ட்ல தான் நடக்கும் போல. சோ அவங்க பிராக்டிஸ் பண்ணாத சமயத்துல இங்க இருக்கிற வேலூர் மக்கள் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு, ஃபுட்பால் விளையாடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. இங்க போட்டிருக்கு பாருங்க, போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல் வேலூர்னு 1896ல இருந்து இருக்குங்க. பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து போலீஸ் ட்ரைனிங் யூனிட் எல்லாம் நம்ம கோட்டைக்குள்ள வச்சிருக்காங்கன்னா எந்த மாதிரி ஆக்டிவா இருந்திருக்கும் பாருங்க. அந்த காலத்துல நம்ம வெள்ளூர் கோட்டை வந்து இந்த பகுதியில் இருக்கிற முக்கியமான வந்து ஒரு ஆளுமை வாய்ந்த ஒரு இடமா இருந்திருக்கு. சோ இது வந்து இன்னொரு மியூசியம்ங்க. இது வந்து பேகம் மஹால்னு என்னமோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாட்ஷா மஹால், பேகம் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன்ல, நாயக்கர்கள் ஆண்டிருக்காங்க, அதுக்கப்புறம் முகல்ஸ் ஆண்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மராத்தாஸ் ஆண்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கடைசியில பிரிட்டிஷ் ஆண்டிருக்காங்க. அதனால உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நாயக்கர் காலத்துல கட்டின கோவிலு, நம்ம முஸ்லிம் மக்கள் காலத்துல கட்டின தர்கா, மாஸ்க் இருக்கு, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலத்துல கட்டின சென்ட் ஜான்ஸ் சர்ச் இருக்கு. ஒரு செகுலர் இடமா நம்ம கோட்டை மாறிடுச்சு. நிறைய மன்னர்கள், அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸோட ஆட்சி அடுத்தடுத்து வந்ததுனால சோ இங்க வெளியே வச்சிருக்கிற பீரங்கி எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல ஏற்படுத்தினதாங்க. சோ ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல தானே நிறைய பீரங்கிகள்லாம் யூஸ் பண்ற டெக்னாலஜி எல்லாம் வந்துச்சு. சோ அதனால வந்து இங்க வெளியே வச்சிருக்கிற பீரங்கி எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல யூஸ் பண்ண பீரங்கியா. எல்லாத்துலயுமே வந்து கல்வெட்டு போட்டிருக்காங்க, டெபினேஷன்ஸ். நான் ஒவ்வொன்றையும் ஃபுல்லா படிச்சு காமிச்சா உங்களுக்கு டைம் பத்தாது. சோ நான் சொன்ன எல்லாம் இது வந்து பாட்ஷா மஹால், பேகம் மஹால். சோ ஆப்வியஸ்லி வந்து இது நம்ம சுல்தான்ஸ் காலத்துலதான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், முகல்ஸ் காலத்துல. அதனால அவங்க பேரையே வச்சிருக்காங்க, பாட்ஷா மஹால், பேகம் மஹால்னு. சோ செம்ம சூப்பரா இருக்குங்க. நம்ம வேலூர்ல வந்து நம்ம வேலூர் கோட்டைக்குள்ள இந்த அளவுக்கு வந்து கோட்டை கொத்தளங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளவு பியூட்டிஃபுல்லா புராதன சின்னங்களை எல்லாம் வந்து கட்டி காப்பாத்துவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. இங்க பாருங்களா, உள்ள அந்த காலத்துல கற்களால செஞ்ச குடுவைகள், நம்ம சிவலிங்கங்கள், நந்தி ஸ்டாச்சுஸ், அங்கங்க நம்ம கலைநுட்பங்கள் வாய்ந்த தூண்கள், இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. சோ ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டடா இருக்கு, பேகம் மஹால், பாட்ஷா மஹால்னு. ரெண்டு பக்கமே நம்ம உள்ள போய் உள்ள இருக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரசிக்கலாம். நிறைய போட்டோஸ் வச்சிருக்காங்க, அந்த காலத்து போட்டோஸ். மன்னர்கள் எப்படி இருந்திருப்பாங்க, பிரிட்டிஷ் காலத்துல எப்படி கோட்டை இருந்துச்சு, கோவில் படிப்படியா எப்படி கட்டினாங்க, அது அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் வந்து நீங்க மியூசியம்ல டீடைல்டா பார்க்கலாம் மக்களே. சோ நீங்க வேலூர் கோட்டைக்கு வந்தீங்கன்னா மியூசியம் சுத்தி பார்க்கவும் மறந்துடாதீங்க. பழைய ஹிஸ்டரி அப்படியே உங்களுக்கு கண் முன்னாடி தெரியும். மக்களே, வெள்ளூர் கோட்டை, பேகம், பாட்ஷா மஹால்குள்ள இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வந்து வேலூர் சுத்தி இருக்கிற இடங்கள்ல இருந்து அகழ்வாராய்ச்சி மூலமா எடுக்கப்பட்ட அரும் பெரும் புதையல்கள்ங்க. எவ்வளவு கலை நுட்பங்கள் பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எங்க போனாலும், தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை, இந்தியாவுக்குள்ள எங்க போனாலும் இந்த மாதிரி நம்ம பழைய காலத்து பொக்கிஷங்கள்லாம் கொட்டி கிடக்குதுங்க. நம்ம வெள்ளூர்ல இதெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அப்படியே ப்ரைடாக இருக்கு தெரியுமா? சான்ஸே இல்லை. என்ன கட்டிடக்கலைங்க, நம்ம முன்னோர்களோட கட்டிடக்கலை வேற லெவல். மக்களே, வேலூர் கோட்டைக்குள்ள இருக்கிற அழகான சென்ட் ஜான்ஸ் சர்ச்சுங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மக்களே. நம்ம பேகம் மஹால், பாட்ஷா மஹால் மியூசியத்துக்கு பக்கத்திலேயே வந்து நம்ம சென்ட் ஜான்ஸ் சர்ச் இருக்கு. இப்பவும் வந்து ஆக்டிவா இருக்குங்க. நம்ம மார்னிங் பிரேயர்ஸ், சண்டே பிரேயர்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான டைமிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சோ இன்கேஸ் நீங்க பிரேயர் எல்லாம் அட்டன் பண்ணோம்னா இந்த டைமிங்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது சூப்பரா சென்ட் ஜான்ஸ் சர்ச்ல வந்து வழிபட்டுட்டு போங்க மக்களே.
மக்களே, நம்ம வெள்ளூர் ஃபோர்ட் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. ஒரு பொக்கிஷமே இருக்குங்க வெள்ளூர் சிட்டிக்கு நடுவுல. எவ்வளோ பெரிய கோட்டை, அப்பா எவ்வளோ பழைய காலத்து பில்டிங்ஸு, என்ன மாதிரி ஆர்கிடெக்சரோட நம்ம ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள், வேற லெவல் வைப்புங்க. ஸோ நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளிப்புற கோட்டைக்கு வந்தாச்சுங்க. அகழி, அதுக்கப்புறம் வெளியே ஒரு பார்க் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. மக்களே, நம்ம வெளியே அகழி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. நம்ம கோட்டை சுவர்கள் கூட எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க பாருங்க. லொக்க மக்கா. மக்களே, நீங்க கோட்டை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ரிலாக்ஸ் பண்றதுக்கு சூப்பரா வந்து ஒரு பார்க்கே கட்டி போட்டிருக்காங்க. நம்ம அகழியை சுத்தியுமே எத்தனை மக்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ வெள்ளூரோட ஃபேவரட் ஹேங் அவுட் பாயிண்ட் இது, வெள்ளூர் ஃபோர்ட் பார்க். சூப்பரா இருக்குல்ல? காதலர்களின் சொர்க்கம்னு சொல்லலாம். மக்களே, நம்ம வெள்ளூர் கோட்டையை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற கோவில், ஜலகண்டேஸ்வரர் கோவில், சென்ட் ஜான்ஸ் சர்ச், பழைய மாஸ்க்கு, நிறைய கோட்டை கொத்தளங்கள், இது எல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சு. மியூசியம்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாம் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from வெள்ளூர் கோட்டை மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.